கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க நான் நடிக்க வந்து. கிட்டத்தட்ட ஒரு 35 படங்களில் எல்லா படத்தை பேரையும் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது, இல்லை மற்றவங்கள ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பட் என்ன அடையாளமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு 4-5 படங்கள் அடிக்கடி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் சிங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட், அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு இடத்த வந்து எல்லா இடத்துலையுமே பிடிச்சிருக்கு. நேருக்கு நேர் பண்ணும்போது நீ இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்த்தியா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர் அத்தனை பேரும் வந்து நான் இப்பவும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க. நேருக்கு நேர் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும், வரிசையாக வரும். உன்னை வந்து சிங்கமாக பார்க்குற மாதிரி நீ மாறுவேன்னு நீ நினச்சியா, இந்த துரைசிங்கமாக உன்னை நினச்சி எழுதுகிற அளவுக்கு நீ வந்து அந்த கிராஃப் இப்படி அழகாக போயிட்டுருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஆரம்ப காலத்தை தான் வந்து நினச்சி என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராவல், எப்படி வந்து இப்போது ஹரி சார் சொன்னாரோ, எல்லா படத்துக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முக்கியமான படங்கள் வரும்போது எல்லாமே வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லா நண்பர்கள்ட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். பட் வணிக ரீதியாகவும் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எல்லாத்துக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு முக்கியமான ஃபில்மாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எப்படின்னு தெரில, எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. முதல் படத்தில் இருந்தே அந்த அந்த சர்க்கிள்லேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியேட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அந்த சர்க்கிள்லேயும் ரொம்ப நம்பி 2 பேரும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் வந்து நிரூபிச்சிட்ருக்காங்க. எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறது சக்தி அவர்கள் சொல்லும் போது தான் எனக்கும் மறுபடியும் அது ஞாபகம் வருது. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஒரு ட்ராவல், ஒரு 5 படம் பண்ணியிருக்கோம். ஹரி சார் சொல்கிற மாதிரி வந்து மோர் தென் ஒரு ஆக்டர் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு அழகான ஒரு ட்ராவல் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது கூட நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன், ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறேன். இது அடிக்கடி அமையிற விஷயம் கிடையாது. இந்த சிங்கம் படம் இப்படி அமைஞ்சிருக்கு, 3 அமைஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே மேடையில் இருக்கிற ஒருத்தர் மாறினாலும் இந்த அழகு சேர்ந்துருக்குமா படத்துக்கு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் ஷூட்டிங்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் கிட்டே வந்து ஹரி சார் அதுக்கான வேலைகளில் இறங்கி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் வந்து வேலையில் இறங்கி அதுக்காக என்னென்ன விஷயங்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அது சாதாரணமாக எடுத்துக்கல. ஒரு 1 ஹிட் ஆகிடுச்சு, 2 நல்லா போயிடுச்சு, 3 அப்படியே ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லை. அவர்கிட்ட எனக்கு நான் பயப்படுறதும் நான் இன்னும் பிரமித்து பார்க்குறதுமே வந்து அந்த சின்சியாரிட்டி தான். இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அது 1% கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அது இன்னும் மெருகேறிட்டே தான் போயிட்டுருக்குது. அந்த பயமும் அந்த சின்சாரிட்டியும் வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. அதிகமாக வந்து கவனம் செலுத்துறதும், அதிகமாக அதுக்கு அக்கறை எடுத்துக்கிறதும், அதிகமாக அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதும் வந்து அதை பார்த்து நான் வியந்திருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா 300 பேரையும் எப்படி கட்டி அந்த அந்த வேலையை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அது தனியாக உட்காந்து யோசிக்கிற விஷயம். ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு எடுத்தாலே வந்து அன்றைக்கி எடுத்திருக்க முடியாது, முடிச்சிருக்க முடியாது. பட் அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 17 lakh 18 lakh ஃபீட்டு எப்படி மைண்டில் வச்சுக்கிறாங்க, எப்படி அது ஒரு நாளுக்குள்ளே வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு ஃபில்மில் வந்து ஒரு 25-30 ஷார்ட்ஸ் ஒரு நாள் கேன் பண்ணாலே வந்து அது பெரிய விஷயம்ன்ட்டு பொதுவாக நினைப்பாங்க. 30 to 40 ஷார்ட்ஸ் நல்லா வந்தாலே போதும்ட்டு. சஞ்சய் லீலா பன்சாலிலாம் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷாட் தான் எடுப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் வந்து ஒரு 90 ஷாட்டுக்கு கிட்டத்தட்ட 90 ஷார்ட்ஸ் அது ஒரு நாளைக்கு எடுத்துருவோம். அவ்வளோ ஷார்ட்ஸ் வந்து சேர்க்க முடியுது, அதுவும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல். படம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகம், இந்த பரபரப்பு இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். பட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மால் சர்க்கிள் படம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி அதை நடிக்க வைக்கிறாங்க, இந்த பரபரப்பில் எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு மீட்டர் ஒன்று பிடிக்கிறாரு, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில், எதுவுமே அதிகப்படியாக இல்லை அப்படின்ட்டு அந்த ஃபீட்பேக் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வந்து இது பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு தனி ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே 1, 2க்கு அப்புறமா 3 எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸும் சரி, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர்களோட அந்த பேக்ரவுண்டும் சரி, இதுக்கப்புறமா நான் எப்படி டயலாக் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துச்சு எனக்கு. அந்த மீட்டர் எப்படி செட் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து இப்போவும் நான் வியந்து தான் பார்த்துட்ருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய அசட்டு மாதிரின்னு சொல்லலாம். என்னோடய கெரியரில் கிட்டத்தட்ட 8 படங்கள் தாண்டிட்டோம். அதில் வந்து அத்தனை படங்களுமே வந்து எனக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன்,
அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச அடையாளம் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான ஒரு 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 அசெட் என்னோடய கெரியரில். ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த தேர்ட் பார்ட்டில் வந்து அவரும் சேர்ந்து இந்த படத்தில் வந்திருக்கிறது வந்து இன்னும் கூடுதல் அழகு தான் அந்த படத்துக்கு. மற்றபடி எல்லாருமே கனல் கண்ணன் மாஸ்டர் ஆகட்டும், ஒரு ஃபைட் முடிச்சுட்டு ஷூட்டிங் வந்துட்டு நான் அந்த ஃபைட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு அப்படியே அப்படி வருவார் அவர். என்னங்க அப்படி என்ன எல்லாம் வெயிட் பண்ணிருப்பார், எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, டேரக்டர் சார் என்ன சொன்னார், கேமரா என்ன சொன்னார், பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னார், அடுத்த ஃபைட் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலர் தூக்கி விட்டுட்டு அடுத்தது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு என்ஜாய்மெண்ட்டு தான் இருந்துச்சு. ஒரு 120 நாள் அப்படின்னா கூட அந்த என்ஜாய்மெண்ட் வந்து குறையவே இல்லை. ஒரு 200 லொக்கேஷன் போயிருப்போம், பட் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. எப்படி கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து வெறும் ஒரு லாங்குவேஜில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற படம் கிடையாது. எதனாலேயோ ஒரு சாதாரண கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாமல் மக்களோட அந்த என்ன சொல்கிறது சப்போர்ட்னால் அந்த அந்த ஒரு பிளெஸிங்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜஸில் வந்து இந்த ஃபிலிம் போயிருக்கு அப்படின்னா அதுவே வந்து இது ரெகுலரான ஃபில்ம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ புஷ் பண்ணி இதை அழகுபடுத்த முடியுமோ அதுக்கான எல்லா வேலைகளுமே பண்ணியிருக்கு. விவேகா அவர்களாகட்டும், தாமரை அவர்களாகட்டும், எல்லா சாங்ஸுமே வந்து எவ்ரி திங் இஸ் அகெயின் லைக் ஒரு ஆல்பமாக ஹிட் ஆகிறதும் வந்து ரொம்ப ரேரான விஷயம். இது எல்லாமே இந்த படத்துக்கு கூடுதலாக நடந்திருக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் தள்ளி போட்டுருக்கீங்க, எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாமே இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அத்தை, இது நான் விளம்பரத்துக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். மனசார எனக்கு நேற்று நைட் கிடச்சிருந்த ஃபீட்பேக்கு, அதனால் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணு, 1 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு, சிங்கம் 1 விட எனக்கு 3 ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி அவர் உட்காந்து டயலாக்லாம் எழுதுறாரு அந்த மாதிரி அப்படின்னு முதல் வாட்டி வந்து அம்மா சொன்னாங்க. எப்படி என்ன தோணுது அவருக்கு, எதனால் அப்படிலாம் டயலாக் எழுதுறாரு அவர், டயலாக் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக, வெளியில் என்ன நடந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க, வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப பெருமையாக அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து நான் மறுபடியும் வந்து மேடையிலேருந்து நான் இறங்குறேன்.